அண்மை செய்தியாக பார்க்கிறோம். துணை சபாநாயகர் பதவியை ஒதுக்க வேண்டும் என தெலுங்கு தேசம் கட்சியும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் வலியுறுத்தியிருக்கிறது. ஓம் பிர்லாவை மீண்டும் சபாநாயகராக நியமிப்பது குறித்து பாஜக ஆலோசனை செய்து வருகிறது. சபாநாயகர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் பாஜக ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஓம் பிர்லாவை மீண்டும் சபாநாயகராக பாஜக ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. சபாநாயகர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் பாஜக இந்த ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் அமித்ஷா, ஜே.பி. நட்டா, ராஜ்நாத் சிங் ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களோடு நம்ம மூத்த செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். கணபதி, இந்த ஆலோசனையின் இப்போ எந்த அளவுல இருக்கு? தற்பொழுது ஓம் பிர்லாவை மீண்டும் சபாநாயகராக்க பாஜக முயற்சி செய்து வருகிறது. அது தொடர்பான விவரங்கள். 2019 வருடம் முதல் தற்போது வரை சபாநாயகர் பதவியில் இருந்தவர் ஓம் பிர்லா. அவரையே மீண்டும் அந்த பதவிக்கு கொண்டு வரலாம் என பாஜகவின் தேசிய தலைமை ஆலோசனைகள் நடத்தி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜகவின் தேசிய தலைவரான ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் இந்த ஆலோசனைகளிலே கலந்து கொண்டுள்ளனர். இந்நிலையில்தான் இன்று காலையிலே ஓம் பிர்லா பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார். இன்று 12 மணி அளவிலே ஓம் பிர்லா சபாநாயகர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடனும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். துணை சபாநாயகர் பதவி தெலுங்கு தேசம் அல்லது ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு அளிக்கப்பட வேண்டும் என ஒரு சாரார் வலியுறுத்தி வரும் நிலையிலே எதிர்க்கட்சிகள் தங்களுக்கு துணை சபாநாயகர் பதவி கிட்ட வேண்டும் என எதிர்பார்க்கின்றன. துணை சபாநாயகர் பதவி இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த ஒருவருக்கு கிடைத்தால் சபாநாயகர் பதவிக்கு வழக்கப்படி எந்தவிதமான தேர்தலும் இன்றி ஒருமனதாக சபாநாயகரை தேர்ந்தெடுக்கலாம் எனவும், அப்படி துணை சபாநாயகர் பதவி தங்களுக்கு அளிக்கப்படாவிட்டால் சபாநாயகர் பதவிக்கு தாங்களும் ஒரு வேட்பாளரை நிறுத்தலாம் எனவும் இந்தியா கூட்டணி கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி எப்போது தங்களுடைய சபாநாயகர் வேட்பாளரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்பது ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று 12 மணி சுமாருக்கு ஓம் பிர்லா பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே சபாநாயகர் வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்வார் என பாஜக தலைவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி அந்த சமயத்தில்தான் அறிவிப்பு வெளிவருமா அல்லது அதற்கு முன்பே வெளிவருமா? தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிற தலைவர்களுடன் அவருடன் இணைந்து வேட்புமனு தாக்கல் செய்ய செல்வார்கள் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒருபுறம் இன்று மக்களவையில் புதிய உறுப்பினர்களின் பதவி பிரமாண நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கும் அதே நேரத்திலே சபாநாயகராக மீண்டும் ஓம் பிர்லாவை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா தொகுதியிலிருந்து மீண்டும் வெற்றி பெற்றுள்ள ஓம் பிர்லாவே சபாநாயகராக வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்பு பல பெயர்கள் சபாநாயகர் பதவிக்கு முன்மொழியப்பட்டாலும் இறுதியாக பாஜக தலைமை சபாநாயகராக 5 ஆண்டுகள் இருந்த அவரையே மீண்டும் கொண்டு வரலாம் என ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறது. முன்பு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பல்ராம் ஜாக்கர் இப்படி 2 முறை சபாநாயகர் பொறுப்பிலே இருந்திருக்கிறார். அதே போல மீண்டும் நடைபெறுமா என்பதுதான் தற்போது ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. ராதா, கணபதி, ஓம் பிர்லா மீண்டும் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் எதிர்க்கட்சியினர் சுமூகமாக இதை ஏற்றுக்கொள்வார்களா? ஒன்று. இன்னொன்று, துணை சபாநாயகர் பதவியை தேசிய ஜனநாயக கட்சியும் கேட்கிறது, ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் கேட்கிறது. இந்த நிலையில எதிர்க்கட்சியும் துணை சபாநாயகரை கேட்கிறார்கள். இந்த நிலையில பாஜகவினுடைய முடிவு எப்படி இருக்கும்? யாருக்கு சாதகமாக இந்த முடிவு அமையும்? இடைக்கால சபாநாயகராக ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த பர்துஹரி மஹதாப் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கோடிக்குன்னில் சுரேஷ் 8 முறை மக்களவை தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறார். அவர்தான் மூத்த உறுப்பினராக இருக்கிறார். அவரையே இடைக்கால சபாநாயகராக நியமித்திருக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியின் வாதம். ஆனால் பர்துஹரி மஹதாப்
தொடர்ச்சியாக 7 முறை ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டக் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவேதான் அவர் இடைக்கால சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என பாஜக சார்பிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜனநாயக மரபுகளை கருத்தில் கொண்டு எண்ணிக்கைகள் வேறு விதமாக இருந்தாலும் துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க வேண்டும் எனவும் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரவணைப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். சர்வாதிகார போக்கை கைவிட வேண்டும். எண்ணிக்கை இருப்பதால் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி சபாநாயகர், துணை சபாநாயகர் ஆகிய அனைத்து பதவிகளுக்கும் ஆளும் கூட்டணியைச் சேர்ந்தவர்களை தேர்ந்தெடுக்க கூடாது, எதிர்க்கட்சிகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. ஆகவேதான் கோடிக்குள்ளேல் சுரேஷ் போன்ற ஒருவரை துணை சபாநாயகராக முன்னிறுத்தலாம், அந்த பதவி தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். அப்படி அவர்களுக்கு துணை சபாநாயகர் பதவி கிடைக்காவிட்டால் சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடத்த கட்டாயப்படுத்துவோம், நாங்களும் ஒரு வேட்பாளரை முன்னிறுத்துவோம் என தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வேட்பாளர் யார் என்பதை இன்னும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. வெளிப்படையாக தெரிவிக்காவிட்டாலும் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அதற்கான ஆலோசனைகளை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்று 12 மணிக்குள் அனைத்து விவரங்களும் வெட்ட வெளிச்சமாகிவிடும். ராதா, கணபதி, நீங்க இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து நாம் பேசலாம். துணை சபாநாயகர் பதவி கோரும் பாஜக கூட்டணி கட்சிகள் ஓம் பிர்லாவை மீண்டும் சபாநாயகராக நியமிப்பது குறித்து பாஜக ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது.